ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்மளுடைய மினி கார்டன் பார்க்கலாம். ஊட்டியில எங்க அம்மாவோட வீட்டில் இருக்கிற மினி கார்டன் இதுதான். மாடி தோட்டம் அப்படின்னே சொல்லலாம். ஃபுல்லாமே செடியா வச்சிருப்பாங்க. ஆனா இந்த செடியில ஒவ்வொன்றும் என்னென்ன பேருன்னு எனக்கு நிஜமாலுமே தெரியாது. ஒரு பூவும் அவ்வளோ பூ வச்சிருப்பாங்க. இந்த பூ பேரு செடி பேரு எல்லாமே என்னுடைய தம்பிக்கு தான் தெரியும். ஏன்னா அவங்க தான் இதுல ஃபுல்லாமே நிறைய வேலை, இதுல நிறைய ஒர்க் பண்ணுவாங்க. எல்லாமே செடி அந்த பேரு கூட எந்த பேருமே எனக்கு தெரியாது. இதுல பூ பேரெல்லாம் எதுவுமே தெரியாது. ஒரு மினி கார்டனே வச்சிருக்காங்க. இதுக்காகவே என்னுடைய தம்பி வந்து நிறைய டைம் செலவு பண்ணுவாங்க. பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க. ஒன்னொன்னு காலையில் டைம்ல எந்திரிச்சா என்னுடைய தம்பிக்கு முதல் வேலை இந்த செடிங்களை பார்த்து ஒன்னொன்னையும் மெயின்டைன் பண்றது மட்டும்தான். இன்னும் பார்த்தீங்கன்னா மாடியிலையும் இருக்கு. மாடிக்கு போயிடலாம். அப்படியே நிறைய செடி இருக்கு, பூ இருக்கு. அப்புறம் வந்து நிறைய பேர் என்னைய கேட்டீங்களா, சிட்டுக்குருவி கூட நீங்க வச்சிருக்கீங்க வீட்டுல அப்படின்னு. ஆனா நான் வச்சிருக்கு 1-2 தான் வச்சிருப்பேன். இங்க நிறைய பேர் இருப்பாங்க, நிறைய சிட்டுக்குருவி இருப்பாங்க பாருங்க. இங்க வந்து கூடு வச்சு இதெல்லாமே வந்து என்னுடைய தம்பி பண்ண ஒரு சிட்டுக்குருவிக்காக பண்ண பாக்ஸ் எல்லாமே வந்து அவங்க பண்ணதுதான். இந்த பாக்ஸ் எல்லாமே என்னுடைய தம்பி பண்ணதுதான். இந்த பூ, இந்த செடி இதெல்லாமே எனக்கு பேர் தெரியாது. சிண்டெக்ஸ் மேல எல்லாமே ஊட்டி பொறுத்தளவு ஒரு மினி கார்டன்னாலே வச்சுக்கலாம். மாடியில் அவ்வளோ வச்சிருக்காங்க. நிறைய செடி நிறைய குழு ஊட்டி ரொம்ப மாடிக்கு வந்ததுமே கொஞ்சம் பூரா தான் இருக்கு. இருந்தாலும் இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரசிக்கிறதுக்கு ரொம்ப எவ்வளவு செடி இருக்கு. டெய்லியுமே என்னுடைய தம்பிக்கு வந்து இந்த செடிங்களை வந்து பாக்குறது தான். அந்த செடியில இருந்து ஒரு மண்ணு கீழே வந்துருச்சுனாலும் இது வந்து லெமன் வந்து இவ்வளவுதான் வரும். இங்க பெருசா வராது, இவ்வளவுதான் வரும். சின்னதா வச்சிருக்கு. இப்பதான் காயுது. இங்க கொஞ்சம் பெருசா இருக்கு. இந்த வாசம் நல்லா இருக்கு. இங்க வந்தோம்னா லெமனோட வாசம் ஒரு செடி ஏதாவது ஒண்ணு இங்க இருந்து பசங்க எடுத்து கீழே போட்டாங்கன்னா என்னோட தம்பிக்கு ரொம்ப கோபம் வந்துடும். நல்லா இருக்குங்களா பாருங்க. கார்டன் பேர் தெரியாது எனக்கு, செடி பேரெல்லாம் தெரியாது. இதுவெல்லாம் தெரியும். ரோஸ் செடி நிறைய வச்சிருக்காங்க. வந்து அளவே இல்லாத அளவுக்கு செடிங்க வச்சிருக்காங்க. இங்க இருந்து பாருங்க கீழே தாமரை அள்ளி தாமரை எல்லாமே இருக்கு. மாடி ஃபுல்லாமே செடி தான் வச்சிருக்காங்க. அவங்களுக்கு வந்து செடி. இப்ப நான் வந்து அங்க எப்படின்னா காக்காக்கு மிக்சர் வைப்பேன், நாய்க்கு சாப்பாடு வைப்பேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். எனக்கு செடியெல்லாம் அவ்வளோ இல்லை. இங்க பாருங்க இந்த செடி வந்து லெமன் கிராஸ். இது வந்து நம்ம கட் பண்ணி ஸ்மெல் பண்ணி பார்த்தோம்னா அந்த லெமனோட வாசம் வரும். இதை வந்து நம்ம டீ போட்டு குடிக்கலாம். அப்புறம் வந்து தண்ணியில கூட கொதிக்க வச்சு குடிக்கலாம். நல்லா இருக்கும். இது ஸ்மெல்லு நல்லா இருக்கும். அதை கையில இப்படி உடச்சு நம்ம இது பண்ணோம்னாலுமே ஸ்மெல் இருந்துட்டே இருக்கும். இப்ப வந்து மேல இருந்து அப்படியே கீழே போறோம். கீழே இருந்து அப்படியே பாருங்க, 2 பக்கமும் செடி தான் இருக்கும். 2 பக்கமும் அழகா இருக்கும். ஆனா இப்போ கொஞ்சம் வந்து பூ விடுறதுல கொஞ்சம் கம்மி ஆயிருக்கு. இனிமேல் கொஞ்சம் சீசன் டைம்ல பூ வந்துடும். ஆனா இதுக்கு முன்னாடி வந்து நிறைய பூச்செடி வச்சிருந்தாங்க. இப்போ கொஞ்சம் டைம் இல்லை அவங்களுக்கு மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்றனால கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஆனாலும் மறுபடியும் வந்துடும். எங்கே போனாலும் கோயம்புத்தூர் அங்கே வந்தாலுமே நர்சரி போய் என்னென்ன செடி இருக்கோ அதை வாங்கி போட்டுருவாங்க. எந்த இடத்துல செடி பார்த்தாலும் நர்சரி பார்த்தாலும் வாங்கி போயிடுவாங்க. அவ்வளோ அவங்களுக்கு வந்து கார்டனிங்னா அவங்களுக்கு அவ்வளோவுமே பிடிக்கும். என்னுடைய தம்பிக்கு அவங்கள ஒரு நாள் நான் அவங்களுக்கு